வணக்கம் நண்பர்களே. இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதுல நம்ம பலவிதமான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல இது 3வது எபிசோடு. அதாவது தற்கொலைகள் நிறைய நடக்குது இந்த உலகத்துல. நிறைய பேர் என்ன விஷயம்னு தெரியாமலே தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமாக வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பள்ளி மாணவர்களாக கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் அந்த சீரீஸோட மொத்தமாக நம்ம பார்க்குறோம். மற்றபடி மாணவர்களுக்கு தனியாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். பட் மொத்தத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள். ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அறிகுறிகள் என்ன? இப்போ என்கிட்ட சில பேர் கேட்கலாம், அப்போ சார் ஒரு ஆள் சாக போகிறாள் உங்களுக்கு சொல்லிட்டு போவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கிற மூடு, அவங்க சிச்சுவேஷனு எல்லாத்தையும் பார்த்தாலே அந்த பொண்ணோ ஒரு பையனோ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதில் சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா என்ன பேசுவாங்க நார்மலாக அப்படின்னா, என்னத்த வாழ்க்கையில் இனிமே வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவ்வளோதான் வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு அலுப்பாக பேசுவாங்க. சாதாரணமாக ரொம்ப அலுப்பாக பேசுவாங்க. ரொம்ப காமனாக இருக்கும். என்னத்தை வாழ்ந்து இம்மோட முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு பேசுவாங்க. இன்னும் சில பேர் வயலண்டாக இருப்பாங்க. நான் சூசைட் பண்ணிக்க செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஆட்கள் ஒரு காமனாக ஒரு விஷயம் தான், நான் யாருமே நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன்னு சொல்கிறவங்க ப்ராக்டிக்கலாக செய்கிறது இல்லைம்பாங்க. அது தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, நான் பாருங்க செத்து போயிடுவேன் சாகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சூசைட் பண்ணி போகிறவங்க வேற சிம்டம்ஸ் இருக்கு. இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அந்த சிம்டம் என்னன்னு நம்ம பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சூசைட் பண்ணிக்க போகிறவங்க சூசகமாக சொல்லுவாங்க, ஒரு மாதிரி சொல்லுவாங்க, வித்ராயல் சிம்டம்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோசியல் கான்டாக்ட், பிள்ளைகிட்ட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலேஜ் பையனா பள்ளியில் படிக்கிறவனே யார்ட்டையும் பேச மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு பார்த்தா கொஞ்சம் தூரமாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்புறம் தேர்வு எழுதுறதுக்கு போகிறாங்கன்னா யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அது வீட்டில் யார்ட்டையும் பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க. அதே மாதிரி பெரிய ஆட்கள் வச்சுக்கோங்களேன், அவங்களோட உறவுகள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க. சொசைட்டி சமூகத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் விலகி போகிற மாதிரி தெரியும். இதெல்லாம் ஒரு சிம்டம். அப்போ நமக்கே தெரியணும், ஓகே அவங்க விலகி போகிறாங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது இன்னொரு முக்கியமான ஒரு சிம்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம் ஒரு ஆள், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, ஒரு ஆளோ, வளர்ந்த ஆளோ, ஆம்பளையோ பொம்பளையோ, இவன் வயசான ஆளோ, யாராக இருந்தாலும் சரி சமூகத்திலிருந்து தூர போகிறாங்கன்னா இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் மூட் ஸ்விங். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம் சைக்கோசிஸ். அவங்க மூடு ஒரு டைம் நல்லா இருக்கும், ஒரு டைம் பயங்கர டவுனாக இருக்கும், ரொம்ப பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி மூடு ஸ்விங்கில் இருக்கையில் அவங்க ஒரு நாள் எமோஷனலாக சூப்பராக இருப்பாங்க. எனக்கு என்ன, நான் ராஜா, நான் ராணி அப்படி இன்னொரு என்னைய மாதிரி இந்த ஒரு மானகட்ட ஜென்மம் இந்த உலகத்திலே கிடையாது, எனக்கு இல்லை வாழ்க்கையே போச்சு, நான் இந்த ஆளை கல்யாணம் முடிச்சு என்ன பண்ணேன், பொண்டாட்டி சொல்லுவா, புருஷன் சொல்லுவாப்பில் ஒன்னிய கல்யாணம் முடிச்சு நான் என்ன பண்ண சொல்லுவானே, இந்த மாதிரி பிள்ளையை பற்றி நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாமே நடக்கும். பட் இது எல்லாமே ஒரு காரணம். அப்புறம் நிறைய பேர் சாகிறதுக்கு என்ன வழி இருக்கா, எதை யோசிப்போமா அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. தட் தே வில் ஆல்சோ பிகம் வயலண்ட். பயங்கரமாக வயலண்ட் ஆகிடுவாங்க. இது நடக்கும். எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியாது, இதுவும் நடக்கும். அதே மாதிரி இப்படி ஒரு சூழல்ல என் வாழ்க்கையில கடவுள் விட்டுட்டு போயிட்டானே, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். இப்படி லைஃப்ல யாருக்குமே நடக்கக்கூடாது. இப்படி ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், வாட் அ ஹோப்லெஸ். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோப்லெஸ். ஃபேமிலி ஹோப்லெஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஹோப்லெஸ், புருஷன் ஹோப்லெஸ், முன்னாடி ஹோப்லெஸ், பிள்ளைங்க ஹோப்லெஸ், சொசைட்டி ஹோப்லெஸ், எல்லாருமே ஹோப்லெஸ். அப்ப இப்படி நினைப்பாங்கன்னா டோட்டலா அவங்க கிட்டே மாறிடுவாங்க. ஸோ தே பிகம் எவ்ரிதிங் இஸ் ஹோப்லெஸ். அப்போ லைஃப்ல என்ன இருக்கு, சாகிறது தான் ஹோப் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த ஒரு எண்ணம் வந்துடும். அதே மாதிரி நம்ம எப்படியும் பேசியிருக்கோம், நம்ம இந்த ட்ரக்ஸ் இது பண்ணுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க, ஒரு ரீசன் நம்ம பார்த்தோம். பட் இந்த சிம்டம்ஸ்லையும் தே வில் ஸ்டார்ட் ட்ரிங்கிங் மோர். பயங்கரமாக குடிக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய சிகரெட் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க, நிறைய ட்ரக் யூஸ் ஆரம்பிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறதும் அதை யூஸ் பண்ணுற அந்த போதை பழக்கத்துக்கும் இந்த வித்ராவல் சிம்டம் வந்த பிறகு அவங்க பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தன்னைத்தானே செஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தற்கொலை பண்ணிக்க போகிறவங்க கையை வெட்டிக்கிறது, காலை வெட்டிக்கிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது. பட் இப்போலாம் ஓரளவுக்கு தெரியும் நமக்கு அந்த உண்மையிலே சாப்பிடாங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க, ஒரு இண்டிகேஷன் பண்ணுறாங்கன்னு. பட் அந்த சூசைட் டெண்டன்சி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சிம்டம். ஏன்னா தன் உடலே தானே வருத்திக்கணும்னு ஒரு பொண்ணோ ஒரு பையனை நினைச்சாங்கன்னா, ஒரு ஆம்பளையோ ஒரு பொண்ணோ ஒரு வயசு வந்தவங்களை நினைச்சாங்கன்னா, அது என்ன நினைக்கிறாங்க லைஃப்ல, அப்புறம் அந்த உலகத்தோட்டு போயிடணும், அல்லது யாருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், இல்லாட்டி நம்ம போயிடணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ அவங்களே வருத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் கண்டிப்பா அந்த உடல் தன்னைத்தானே வருத்திக்கிறது பண்ணவே மாட்டாங்க. யார் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சிம்டம். அப்புறம் சேயிங் குட் பை டு பீப்புள். நான் சொந்த அனுபவங்க.
நம்ம எங்கள் ஊரில் வந்து ஒரு அண்ணாச்சி வீட்டில் இருந்தார். நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். அவரெல்லாம் மாடு அப்படி வளர்த்தார். இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அவர் பேர் சொல்லலாமான்னு தெரில, பட் ஷுட் டெல். ஒரு அண்ணா ஒருத்தர் இருந்தாங்க, பேர் வேண்டாம், எங்கள் ஊருக்காரங்களே பார்ப்பாங்கல்ல. அவர் வந்து அவங்க வீட்டில் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டார். 3 பேரும் ஆம்பளைங்க தான். மாடு அவர் சொன்னால் அப்படி மாடு கேட்கும். அவர் அதாவது தோட்டத்துலேருந்து அவுத்து விட்டாலே வீட்டுக்கு அதுவே வந்துடும். மாட்டுகிட்ட பேசுவார். அவர் ஒரு லோக்கல் ஹீரோ. அப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் திடீர்னு அவர் அண்ணனை பார்த்து, எங்கள் ஊரில் பூ நிறைய உண்டு, ஒரு நாள் பூக்கடையில் இருந்து அண்ணனை பார்க்குறாரு. நடுவில் அண்ணன் மூத்தவர் வந்து வேறு வெளியூரில் இருக்காரு. அண்ணனை பார்க்குறாரு. பேசாத ஒரு மனுஷன் அண்ணன்னு சொல்றாரு. நல்லா இருக்கியா, சரி ரைட்டு, இனிமே நம்ம லைவ்ல பார்க்க முடியுமான்னு தெரியல, சரி நல்லா இருக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சொன்னோடனே அவருக்கு அப்பா வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. எதுக்குடா தம்பி நம்ம பேசாத தம்பி நம்ம எதுக்கு பேசுகிறா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்கே ஆகலை. பார்த்தா அன்னைக்கு சாயங்காலமே அவர் பூச்சி மருந்து கொடுத்து செத்து போயிட்டார். இது நான் சின்ன பையனா இருக்க பார்த்தோம். யோசித்து பாருங்க, இது மாதிரி ஒரு விஷயம் எங்கள் சொந்த ஊரில் நான் பார்த்த ஒரு விஷயம் கிடையாது. சொந்தக்காரங்க வேற இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய நட்பு உலகத்தில் பார்த்துருக்கேன். அவங்க பேசாமல் இருப்பாங்க, திடீர்னு யார்ட்டையாவது பேசுவாங்க, அல்லது யாராவது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து இன்னொரு ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ரொம்ப இதாக இருந்தாங்க, நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவ்வளோ வேண்டிய ஆள். ஒரு நாள் பேசல, என்ன பாஸ் இப்படி லைஃப் இப்படி இருக்குதே, என்ன பண்ணே தெரியல, அதாவது பேசுகிற விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிற ஒரு ஆள் என்கிட்ட வந்து அந்த மாதிரி என்ன இது லைஃப் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசினார். அப்போ நான் எனக்கு அதை யோசிக்கவே இல்லை, ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட் சூசைட், அவர் வந்து ஹேங் பண்ணிக்கிட்டார். எனக்கு ஒன்றுமே முடியல. இப்போ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல், ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து பேசுவாங்க. நான் வந்து எப்படி நம்ம வந்து தே ஷுட் ரியலி கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்னு பேச போய் தான் இந்த சீரீஸை நான் பண்ணுறேன். அல்லாட்டி இந்த சீரீஸ்க்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு எக்ஸ்பர்ட்டே கிடையாது. ஆனால் கவுன்சிலிங் நான் எக்ஸ்பர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் நான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். பிள்ளைங்களை பார்க்குறோம், அதுவும் போட்டித் தேர்வு பயன்படுத்துகிற பிள்ளைகளை பார்க்குறோம், தனியாக வந்து ஃபேமிலி இருக்கவங்களை பார்க்குறோம். அவங்க நம்மகிட்ட நிறைய பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட லிசன் பண்ணுறேன். நான் ஒருத்தரை கேட்கத்தான் தெரியும் என்னென்ன விதமான பிரச்சனைகள், சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை கூட மக்கள் மூட் அவுட் ஆகிறாங்க. அதை நான் பேசியிருப்பேன் நான் ஏழை வீடியோ இல்லையா. ஸோ அப்போ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இது நம்ம அலர்ட் ஆகணும். யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், யாராவது ஒருத்தங்க சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னா யூ ஹவ் டு அலர்ட் சம்படி. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயின், ஏதாவது ஒரு பெயின் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எப்படியாவது செத்து போயிடணும் ஒரு பெயின் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு வயசான ஆடு இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு 50 வயசு 55 வயசு ஆச்சு, அதுக்கு மேலே ஆகி போச்சுன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா நான் உங்க மேலே உங்களுக்கு வில் எழுதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. எதுக்குப்பா, நாங்கள் நல்லா தானே இருக்கோம். அல்ல அம்மா நாங்கள் நல்லா தானே இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஓகே, எதுக்கு இப்போ எழுதணும், இல்லை நான் உங்க மேலே வில் எழுதிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இது அதிசயமா இருக்கும். இதை மாதிரி அவர் ரொம்ப பிளான் பண்ணி பண்றது. அது நான் வில் எழுதி வச்சுட்டா அப்புறம் நான் என் லைஃபை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆக்சுவலாக சூசைட் பண்ணி போகிறோம். நம்ம வந்து உண்மையில பார்த்தோம்னா நம்ம செத்தப்ப நம்மளே செத்து போயிடுவோம். உலகம் போனானே வந்தானே என்ன தெரிய போகுது? உண்மையிலே நீங்கள் இறந்தப்பறம் என்ன நடக்கும் யாருக்கு தெரிய போகுது? யாருக்கு தெரிய போதா? ஏதாவது பெயின் இருக்கா? அதனால நிறைய பேர் சூசைட் பண்ணிங்க. பட் இருந்தாலும் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுற ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அப்படி ஒரு ஆச்சு. அதே மாதிரி நான் இனி வந்து தனிமைப்படுத்திட்டாங்க. இந்த தனிமைப்படுத்துறது வந்து நான் வந்து நம்ம பழைய வீடியோவில் பேசுறது வந்து ராகிங் பண்ணுறது, அல்லது பள்ளியில் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தனியாக ஒதுக்கி வைப்பாங்க, ஒரு பொண்ணை தனியாக ஒதுக்கி வைப்பாங்க. அந்த பிள்ளைங்க நிறைய பேர் இந்த மாதிரி சூசைடாக நடந்ததில் ஒதுக்கி வச்சுருக்கேன். என்கிட்ட எந்த பிள்ளைங்களும் பேச மாட்டாங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, நீ தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க, பீயிங் ஐசோலேட்டட். இது வந்து பள்ளியில் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் எப்படி இருக்குது, குடும்பத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒரு நட்பு வட்டாரத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க, அப்போ ஒரு ஊரில் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒதுக்கி வச்ச நம்ம எதுக்கு வாழணும்? நம்ம யாருமே அந்த சொசைட்டி இல்லை, நமக்கு வந்து நமக்கு கேட்பாரட்ட நாதியே கிடையாது, அதாவது நாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கிராமத்தில். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆன்சிட்டி, தேடுறது என்னது 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 அப்படின்னு மாதிரி. ஸோ இதெல்லாம் கேரக்டர் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அதே மாதிரி கோபம், பயங்கரமாக கோபப்படுவாங்க, எக்ஸ்ட்ரீம் ரேஜ் இங்கிலீஷ் சொல்றது, பயங்கரமாக கோபப்படுற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கும். இது எல்லாமே சிம்டம்ஸ். அதே மாதிரி நம்ம மூட் ஸ்விங் பேசுகிறோம். மூட் ஸ்விங்கில் 2 விஷயமா இருக்குது. ஒன்று சைக்கோசிஸ்னு, ஒன்று பேசிக்கலாக மென்டல் என்னென்ன டிசார்டர் என்னென்ன பிரச்சனை வரும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மூட் ஸ்விங்கில் நிறைய டைப் இருக்குது. சில பேர் கேரக்டரே வந்து கோமே விடாத அதிர்ந்தே பேசாத ஆள் பேசுவாங்க. மூட் ஸ்விங்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, உம்முன்னு இருப்பாங்க, மூடியாக இருப்பாங்க. அப்படி இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரீமிட்டியாக இருப்பாங்க, வயலண்டாக மாறுவாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கணும், ஏன் இந்த ஆள் இப்படி தான் இது, அதான் இப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தே பிளான் ஃபார் டெத்.
ஆமா இனிமேல் லைஃப்பை முடிச்சிட வேண்டியது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நம்ம வந்து லைஃப்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட், இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி மனுஷங்களை, இந்த மாதிரி பெண்களையும் பையங்களையும் மாணவர்களையும் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, அவங்களுடைய நடத்தையில் ஏதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மற்றவர்கள் கண்டிப்பாக இதில் வந்து இன்வால்வ் ஆகி என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். இப்போ பிரச்சனையே அதுதான். இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர் இன் 5 minutes மேக்ஸிமம். அதுக்கப்புறம் மூடு மாறிடும் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்காமலோ, ஒரு ஆளுக்கு கொடுக்காமலோ, ஒரு வயசான ஆட்களுக்கு கொடுக்காமலோ, ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பருக்கு கொடுக்காமலோ, ஒரு நண்பர்களுக்கு கொடுக்காம இருந்தோம்னா இந்த சிம்டம்ஸை எப்படி சரி பண்ணுறது, எப்படி சிம்டம்ஸ் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸில் இன்னும் சில விஷயங்கள், எந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம டாக்டரை பார்க்க போனோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்து பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக மாணவர்களை பற்றி, ஏன்னா நம்மளுடைய ஸ்பெஷலைசேஷனே மாணவர்கள் தான். ஆனால் ஏன் இதை மாணவர்கள் மட்டும் பேசலைன்னா, மாணவர்கள் வரையில அம்மா அப்பா இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, இந்த சமூகம் இருக்குது, இந்த சமூக கோட்பாடுகள் என்னென்ன இருக்குது மொத்தமாக பேசிட்டு ஸ்பெசிஃபிக் டு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு தனியாக அப்புறம் வந்து ஸ்பெஷலாக பேசணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை பேசுகிறோம். ஸோ மொத்தமாக ஹோலிஸ்டிக்காக பேசிட்டு தென் வில் கோ டு தி பர்டிகுலர் இஷ்யூ. மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.